மின் கட்டணத்தை 35% குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு தொழிற்சங்கங்கள் அழுத்தம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு நாளை அறிவிக்கப்பட உள்ள நிலையே மின் கட்டணத்தை 35% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் பிரதானமாக மின்கட்டண குறைப்பு குறித்து கடந்த காலங்களில் பேசப்பட்டாலும் அது நடைமுறைக்கு வரவில்லை. எனவே பொது பயன்பாடுகள் அதிகார சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றன. அவ்வாறு இல்லாவிட்டால் மின்கட்டண குறைப்பை கோரி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என்றும் தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதற்கமைய கடந்த சில நாட்களாக பொது பயன்பாடுகள் அதிகார சபை 9 மாகாணங்களிலும் பொதுமக்களிடம் கருத்து கணிப்புகளை நடத்தியிருந்தது. அதன்போது பிரதானமாக மின் கட்டணத்தை 20 தொடக்கம் 35% இடையில் குறைக்குமாறு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சகலரும் ஒன்றுபட்டிருந்தார்கள் என்று மின்சாரம் பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் MDR அத்துலா தெரிவித்திருக்கிறார். மக்களின் யோசனைகளுக்கு மதிப்பளித்து 35% மின் கட்டண குறைப்பை மேற்கொள்ள பொது பயன்பாடுகள் அதிகார சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மின் கட்டணத்தை 36 வீதத்தால் உயர்த்துமாறு கூறியதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. மின்சார சபை 101 வீதம் என்று கூறுகிறது என்றால் அதனை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்துவிடவும் கூடாது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுயாதீனமான நிறுவனமாகும். அதேபோன்று எரிபொருள் விலை மின் கட்டணத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிக விலையிலேயே எரிபொருள் கூட்டுத்தாபனம் எரிபொருளை விநியோகித்து வருகிறது. டீசல், நெப்தா போன்றவற்றை அதிக விலைக்கே விநியோகிக்கிறது. இதனூடாக எரிபொருள் கூட்டுத்தாபனம் அதிக லாபத்தையும் அடைகிறது. குறைந்தபட்ச செலவில் எரிபொருளை பெற்றுக் கொடுத்தால் மின்சார சபையினால் அதிக லாபத்தை அடைய முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை 17ஆம் தேதி மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. வரலாற்றில் அதிக வீதத்தில் மின் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட வரிமுறையை அவ்வாறே முன்னெடுத்து மக்களின் பணத்தை சூறையாடும் நடவடிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறுகிறார்கள். இதற்கு அப்பால் மின் கட்டணத்தை குறைப்பதே இந்த அரசாங்கத்தின் பிரதான கடமையாகும் என்று ஐக்கிய தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் ஆனந்த பாலித்தை தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லாமல் 2 முறைகளின் அடிப்படையில் 33%க்கும் அதிகமான அளவில் மின் கட்டணத்தை குறைக்க முடியும். ஒரு வருடத்துக்கு மேல் மின்சார சபைக்கு கிடைத்த லாபத்தின் அடிப்படையில் ஊழல் நிறைந்த எரிபொருள் விலை சூத்திரத்தை திருத்தி அதனை மின்சார சபைக்கு வழங்குவதனூடாகவும் மின் கட்டணத்தை குறைக்க முடியும். காரணம், தற்போது எரிபொருள் கூட்டுத்தாபனத்தால் மின்சார சபைக்கு வழங்கப்படும் எரிபொருள் குறைந்த விலையிலேயே வழங்கப்படுகிறது. எனவே இந்த முறையினூடாக நாளையிலிருந்து மின் கட்டணத்தை நிச்சயமாக 35 வீதத்தால் குறைக்க முடியும். இதனை சூறையாடுவதற்கான உரிமை அனுர ஹரணி அரசாங்கத்துக்கு இல்லை. தற்போது நடைமுறையில் உள்ள மின் கட்டண சூத்திரத்தை திருத்தி அமைக்க வேண்டும். அவ்வாறு 35% மின் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு எதிராக ஒன்று திரள நேரிடும். மக்களையும் ஒன்று திரட்டுவோம் என்பதாக ஆனந்த பாலித்தை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.